அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வெள்ளை சோயா பருப்பை வச்சு ஒரு சூப் செய்ய போறோம். வெள்ளை சோயாவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. பிறகு இதை குக்கர்ல சேர்த்து ஒரு 6 விசில் போட்டு நல்லா வேக வச்சிருங்க. பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் காரத்திற்கேற்ப சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ குக்கரை ஓபன் பண்ணி வெந்திருக்கிற சோயாவை வடிகட்டி அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சோயாவை இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் சோயாவை மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்சிருக்கிற சோயாவை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு 1/2 மூடி லெமன் பிழிஞ்சு சர்வ் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.